ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம உடல் எடையை சீக்கிரமாகவே அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான அருமையான இயற்கையான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோம் ரெமெடி நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நாள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடை 2லிருந்து 3 கிலோ அளவுக்கு அதிகரிக்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஹோம் ரெமெடி எப்படி செய்யறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து பாதாம் பிசின், அதாவது இங்கிலீஷில் ஆல்மண்ட் கம்னு சொல்லுவாங்க. இது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பாதாம் மரத்துலேருந்து பட்டையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிசின். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல், அதாவது இயற்கையான ஒன்று. எந்த விதமான கெமிக்கலுமே இதில் கிடையாது. இதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து ஒரு 40 ரூபா அந்த மாதிரி தான் வரும். இது வந்து நாட்டு மருந்து கடைகள் இல்லைனா வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே வந்து இது கிடைக்கும். முதல்ல இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். ஒரு 2 பீஸின் மட்டும் எடுத்துக்கங்க. இதுலேருந்து எடுத்துட்டு ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றுங்க. அதிகமாக ஊற்றாதீங்க, ஒரு 100 ml போதும். நைட்டில் பண்ணணும் கண்டிப்பாக. இதை தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லி போல் வரும். இந்த பீஸினா இந்த அளவுக்கு ஜெல்லி போல் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நான் ஒரு 3 பீஸின் அளவுக்கு தான் போட்டிருந்தேன். கரெக்டாக எனக்கு இந்த அளவுக்கு ஜெல்லி போல் கிடச்சிருக்கு. அதில் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா அந்த தண்ணி கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஊற வைக்கிறது சுத்தமான தண்ணியில் வந்து ஊற வைங்க. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு பயன்படுத்த முடியும். அதாவது 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். தேவைக்கேற்ப எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். முதல்ல இதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்க்கலாம். பாதாம் பிசினில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயிற்று எரிச்சலை தடுக்கும், அதாவது அல்சர் பிரச்சனையை சரி செய்யும். அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை வாயுவை வந்து சரி செய்யும். குறிப்பாக எலும்புக்கு நல்ல ஒரு வலுவு சேர்க்கும். உடற்சூட்டை குறித்து உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். சீக்கிரமாகவே உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு அதிக உஷ்ண காரணமாக வெள்ளைப்படுதல் இருக்கும். அந்த வெள்ளைப்படுதலை இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு உடம்புக்கு ஒரு வலுவை சேர்க்கும். அப்புறம் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு அதிகப்படியான அடி வயிற்று வலி இருக்கும். அந்த சமயத்தில் இது நீங்கள் சாப்பிடும்போது அந்த உஷ்ணத்தை குறைத்து அந்த அடி வயிற்று வலியும் குறையும். அப்புறம் உடல் எடை அதிகரிக்கணுன்ற ஆண்கள் வந்து ஜிம்முக்கு போவாங்க. அந்த ஜிம்முக்கு போய் 6 பேக் கிடைக்கணுன்ற ஆண்கள் வந்து இது ரெகுலராகவே எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு 6 பேக் கிடைக்கும். ஏன்னா பளுதூக்கும் வீரர்கள் உடல் வலுவை வந்து அதிகரிக்கிறதுக்கு, எடையை அதிகரிக்கிறதுக்கு டெய்லியுமே வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இது முழுக்க முழுக்க நேச்சுரல், அதாவது இயற்கைன்றனால இதுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு மனமோ இல்லை ஒரு நிறமோ இருக்காது. ஆனால் இது கூட நம்ம வந்து வேறு ஏதாவது மற்ற பொருட்களை சேர்த்து பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு சுவையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்காகவும் அது அமையும். குறிப்பாக வயிற்றில் புண் இருக்கிறவங்க இது தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமெடி. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். ஒரு வேலைக்கு தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஜெல் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பாகு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அது கூட நல்லது தான். ஆனால் ஒயிட் சுகர்னு சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துறத தவிர்த்துடுங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா சூடாக எடுத்துருக்கேன். நல்ல சுண்டை காய்ச்சினா பசும்பால் எடுத்துருக்கேன். பசும்பால் கிடைக்கலன்னா நீங்கள் பேக்கெட் பால் பயன்படுத்திக்கலாம். இதில் 2 பேரிச்சம்பழம் சேர்க்குறேன். இந்த மாதிரி பிளாக் டேட்ஸாக வந்து சேருங்க. எண்ணெய் தடவி பேரிச்சம்பழம் சேர்த்துருப்பாங்க இல்லையா, அதை மேக்ஸிமம் பயன்படுத்துறத தவிர்த்துடுங்க. அதுக்கு அடுத்ததாக இது கூட பாதாம் பருப்பு சேர்க்க போகிறேன். அதாவது பாதாம் பருப்பை உடச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துங்க, ஒரு 3 பாதாம் பருப்பு அளவுக்கு. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வாயில் கடிப்படுத்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பவுடராக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 4லேருந்து 5 காஞ்ச திராட்சை சேர்க்குறேன். கருப்பு காஞ்ச திராட்சை சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லது. சப்போஸ் காஞ்ச திராட்சை பிடிக்காதவங்க நீங்கள் பாலோடு சேர்த்துக்குங்க. அதை நல்லா வந்து பிழிஞ்சு விட்டாலே அதில் வந்து இனிப்பை வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சக்கையை வந்து தூக்கி கூட நீங்கள் போட்டுடலாம். இப்போ இது சூடான பாலில் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பால் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆகட்டும். சூடாக பால் இருக்கும்போதே நம்ம அந்த ஜெல்லோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. பால் வெது வெதுப்பாக இருக்கும்போது தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம அதில் வந்து கலந்துடலாம். இப்போ கலந்துட்டு இதை எப்போ எப்படி சாப்பிட்லான்றதை பற்றி பார்க்கலாம். இதை நீங்கள் 1 விட்டு 1 நாள், அதாவது கொஞ்சம் குளிர்ச்சி உடம்பாக இருந்தீங்கன்னா 1 விட்டு 1 நாள் எடுத்துக்கங்க. அதிகமான சூடு உடம்பாக இருக்கிறவங்க ரெகுலராகவே எடுத்துக்கங்க. இதே அளவில் தான் எடுக்கணும், நான் சொன்ன அளவில் தான் எடுக்கணும். அதாவது அதிகமாக சீக்கிரமாகவே உடல் எடை அதிகரிக்கணுன்றதுக்காக நிறைய ஜெல்லை வந்து சேர்த்துக்காதீங்க. 3 டீஸ்பூன் தான் கரெக்டான அளவு. இது நீங்கள் காலையில் எப்போ வேணால் சாப்பிட்லாம். அதாவது ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுப்பாங்க. லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட சாப்பிட்லாம். நல்ல ஒரு செரிமானத்தை தூண்டும், நல்ல ஒரு அடுத்ததுக்கு பசியை வந்து தூண்டிவிடும். இதுவே குழந்தைங்களுக்கு, அதாவது 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு, 15 வயது கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கொடுங்க. 1 விட்டு 1 நாள் கொடுங்க போதும். ரெகுலராக கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை நான் சொன்ன மெத்தடில் ரெகுலராகவே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதாவது குளிர்ச்சி உடம்பு அதிகமாக இருக்கிறவங்க 1 விட்டு 1 நாள் பயன்படுத்துங்க. அதிகமான உஷ்ண உடம்பு இருக்கிறவங்க ரெகுலராகவே பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
குறிப்பாக இது ஜென்ஸுக்கு ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட்டை வந்து அதிகரிக்கிறதுக்காக ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ஆண்களுடைய விந்தணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது சீக்கிரமாகவே உங்களுடைய உடல் எடை 15 நாளில் 2லிருந்து 3 கிலோ அளவுக்கு அதிகரிக்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.